வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நமது சேனல் வருகை புரிந்த மிக்க மிக்க நன்றி. மகிழ்ச்சியுடன் இருப்போம், சிறப்பாக வாழ்வோம், இதுவே நமது நோக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வரக்கூடிய பார்ட் 1 வீடியோவில் பாஸ்போர்ட்டில் எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற யூசர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஐடி லாகின் பண்ணிவிட்டு நம்மளை எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற தகவலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி பாஸ்போர்ட் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஐடி மாதிரி போட்டுக்குங்க. கன்னியூ கொடுங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்து அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுவது ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிட்டு இல்லைங்களா. திருப்பி நம்ம மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்துச்சு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம திருப்பி அதே பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணுறோம். நம்ம அதே பாஸ்வேர்டு போட்டு அடுத்து நம்ம கீழே வரக்கூடிய என்ன கேப்சாவோ அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீயூஸ் பாஸ்போர்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், கிளிக் பாஸ்போர்ட், அதை அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காமனாக எல்லோரும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறது ஈரோடு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரீஜனல் அப்படிங்கிறனால. அடுத்தது அப்ளை பர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீயூஸ் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் டிக் பண்ணி நார்மல் டிக் பண்ணிக்கோங்க. 36 பேஜ் மட்டும் போதும். அதை டிக் பண்ணிட்டு உள்ளே போனால் இது மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நேம் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடியது அப்பாவோட பேர் டைப் பண்ணிக்கோங்க. நான் இன்சில் மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நோ கொடுத்துக்குங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நோ கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன பார்த்தோம்னா நம்ம ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணி தான் அது கொடுக்கணும், இல்லை தேவையில்லை. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்னன்னு டைப் பண்ணிக்கங்க. அது பை பர்த் கொடுத்துக்குங்க, இந்தியன் சிட்டிசன். அவர் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அது மானிட்டரி கிடையாது, மேண்டட்ரி கிடையாது, அதனால தான் விட்டுட்டோம். உங்களோட ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்ன உண்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நான் அதர்ஸ் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைகள் இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுக்குள்ளே இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ அது கொடுத்துக்குங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிட்வீன் 10th மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது 10th கீழே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஈசிஆர் கேட்டகரி அப்படிங்கிறது நோவில் வரும். நீங்கள் 10th கீழேருந்து அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நார்மலாகவே என்ன குவாலிஃபிகேஷன் அதை மட்டும் டிக் பண்ணிக்கங்க. ஈஸியாக கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்கும். அடுத்தது உங்கள் ஆதார் நம்பர் அல்லது அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபிகேஷனில் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி டிக் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து ஓப்பன் ஆகாது. திரும்ப ஆதார் நம்பர் வந்து நோ கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த பேஜுக்கு போகும். இதில் ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், அது கட்டாயம் இல்லை. இப்போ நோ கொடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். பாருங்கள் நண்பர்களே,
அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. அதில் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது அம்மா பேர் கேட்கக்கூடியதில் அம்மா பேர் டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மேரேஜ் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் நேமோ அல்லது ஹஸ்பண்ட் நேமுக்கு ஸ்பௌஸ் நேம் கேட்டிருப்பாங்க, அது கொடுங்க. கார்டியன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கார்டியன் நேம் டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் லென்த்தியாக டைப் பண்ணாமல் சும்மா அம்மா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் மதர் நேம் டைப் பண்ணிக்கங்க. உங்களோட மதர் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ், நீங்கள் இப்போ எந்த அட்ரஸ் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்ஸு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கங்க. நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அல்லது உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் ரீஜனல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் என்ன அதிலே டிஃபால்ட்டாக வரும், அது உங்கள் ஏரியாவுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. ஒரு மெயில் ஐடி கொடுங்க கண்டிப்பாக. லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் அது கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க பாஸ். இந்த இடத்துல பாருங்கள், பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்குது. இங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுங்க. அடுத்ததில் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு அட்ரஸும் நீங்கள் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் தனியாக நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தனித்தனியாக இருந்தால் நோ கொடுத்துட்டு கீழே நீங்கள் இருக்கக்கூடிய பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. மேலே ரெசிடென்ஸ் அட்ரஸ் கொடுக்கணும். ரெண்டும் ஒன்றாவே இருந்துச்சுன்னா சேம் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே அக்செப்ட் பண்ணிக்கும். இதில் சப்போஸ் வேறையே இருந்தால் கீழே டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். எஸ் கொடுத்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம், உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தரோடது, அவங்களுடைய மொபைல் நம்பர். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக டிக் பண்ணிக்கங்க. அதை படித்து பார்த்து அதே மாதிரி கொடுத்துக்குங்க. பேட்டரி லோ வந்து சாரி. ஓகே டன். இது மோஸ்ட்லி எல்லாமே நோ வரும். அப்படி எதாவது இருந்தால் மட்டும் அது எஸ் கொடுத்து அதுக்கு உண்டான ஆன்சர் அது மாதிரி கொடுத்துக்குங்க. இந்த காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணதுங்க அப்படின்னா மட்டும்தான் அது நம்ம எஸ் கொடுத்து அதுக்குண்டான ஃபீட் என்ன டீட்டெயில்ஸோ அதை ஃபீட் பண்ணணும். உங்கள் இந்த கொஸ்டின்ஸோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அதாவது இஷ்யூ ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது, அது இல்லாமல் வேறு ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நோ வரும். ஏதாவது கொரீஸ் இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கிளியர் அப்ளை பண்ணும்போது கிளியரன்ஸ் அவங்க கேட்பாங்க. கிளியரன்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. அதை அப்படியே கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலாக உங்கள் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகக்கூடிய பேஜு. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி, இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த பேஜ் வரும்போது நிறுத்தி எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு.
அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் நீங்கள் என்ன சப்மிட் பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டே இந்த ப்ரூஃப் எல்லாம் வரும். ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் ப்ரூஃப் இந்த மாதிரி என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அதுக்கும் நான் ஆதார் கார்டே செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு மொபைல் எஸ்எம்எஸ் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிறனால நோ டிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிளேஸ் சத்தியமாக எங்கே பிளேஸில் டைப் பண்ணிக்கிறீங்களோ அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே பிளேஸ் கொடுத்துக்குங்க. உங்கள் சொந்த ஊரே. நான் சத்தியமங்கலம் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஐ அக்ரி மறக்காமல் டிக் பண்ணிக்க இந்த பாக்ஸை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பண்ண வேண்டிய வேலை மோஸ்ட்லி முடிஞ்சுது. நான் உங்களுக்கு சொல்கிறதுனால லேட் ஆகுது. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், ப்ரிவ்யூ கொடுத்த வரல. காரணம் நம்ம அந்த ஃபார்ம் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேவ் ஃப்ரம் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணின்னு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டைப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளே வந்திருக்கும். ஒன்ஸ் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம டீட்டெயில்ஸ் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். கொடுத்த தகவல் எல்லாமே சரியானுக்கான்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் எல்லா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல வரும். அடுத்தது சப்போஸ் கரெக்ஷன் இருந்தால் ப்ரிவ்யூ கொடுத்து ஒவ்வொரு பேஜை ஃப்ரண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்கள் ஃபார்ம். அவ்வளோதான். இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜுக்கு போகும். இப்போ ஓகே, அவ்வளோதான். சப்மிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்தது நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். எத்தனாந்தேதி நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அப்படியே அமௌண்ட்டும் ஆன்லைனில் பே பண்ணணும். அதுக்கு ஒன்று ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன். அதில் நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குது. எஸ்பிஐ செலான் எடுத்து கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு மூலிமா கிரெடிட் கார்டு மூலிமா கட்டக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் அல்லது நெட் பேங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுறது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மேலே காமிச்சிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்ன இருக்குது, உங்கள் ரீஜனில் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்குது. ஆனால் 2 பாஸ்போர்ட் கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அதில் ஆர்பிஓ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஆர்பிஓ ஆஃபீஸஸ் இப்போ எதுவும் டைரக்ட் கனெக்ட் கிடையாது. எல்லாமே பிஎஸ்கே தான் கொடுக்கணும். ஆர்பிஓ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்பிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுறேன். நான் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்டர் இருக்குது. இருந்தாலும் அங்கே கன்சல்டன்ட் எதுவும் இருக்காது. சில கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற எல்லாமே பிஎஸ்கேல தான் பார்க்க முடியும். நம்ம ஆர்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா கொரிஸ் இருக்குது. இப்போ நான் ஆர்பிஓ செலக்ட் பண்ணி உள்ளே போயிருக்கேன். பாருங்கள், அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே பிஎஸ்கே ஆஃபீஸ், பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, அந்த ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் உள்ளே போகும். கேப்சா என்ன வருதோ அது அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னால அந்த கொரிஸ் மேலே கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். சில டீட்டெயில்ஸ் மட்டும், சில ஆக்டிவிட்டீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அங்கே பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே பிஎஸ்கே ஆஃபீஸ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அதுவே ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ரீஜனில். பாருங்கள், இப்போ பிஎஸ்கே கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்து அந்த கேப்சா எப்போ போல் அது வரக்கூடிய கேப்சா அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, கேப்சா டைப் பண்ணியாச்சு. நம்ம பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட் டேட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டேட் அவைலபிள் இருக்குன்னு காமிக்கும் க்ரீன் கலரில். அதில் நீங்கள் ஏதோ டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 23 செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே. அடுத்து இந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆப்ஷன் கேட்குது. நெட் பேங்கிங்கா அல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது உங்களுடைய எஜுகேஷனல் ப்ரூஃபும் அது கூட உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த டைம் வந்துருக்கு ஸ்லாட் உங்களுக்கு. அந்த டைமுக்கு நீங்கள் டைமுக்கு உங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா போதும். அங்கே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அதுக்கப்புறம் போஸ்ட்டில் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக பாஸ்போர்ட் நம்ம வாங்கிடலாம். நன்றி நண்பர்களே.